குட் மார்னிங். 1,00,000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற சேலஞ்சில இன்னைக்கு டே 1. காலையில எழுந்திரிச்சோனே பல்ல விளக்கிட்டு, தண்ணி குடிச்சிட்டு, கிச்சன கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைட்டா உள்ள போய் எட்டி பார்த்தேன். பெருசா கிளீன் பண்ற வேலை இல்ல. சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முட்டை வாங்குறதுக்காக கடைக்கு போனேன். வெளியில போய் பார்த்தா, சென்னையில வெயில் இருக்குதா? இல்ல வெயில்ல சென்னை இருக்குதான்னு தெரியல. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. முட்டை வாங்கிட்டு வரும்போது தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நம்ம நாய் நண்பர்கள் ரொம்ப பாவம். ஒருத்தன் பாருங்க நாக்கத்தள்ள நின்னுட்டு இருக்கான். இன்னொருத்தவன் ஆட்டோ கீழ, இன்னொருத்தவன் காருக்கு கீழ. அடிக்கிற வெயில் நம்மளாலே தாங்க முடியல. இந்த மே மாசம் எப்பதான் முடியும்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து 3 முட்டைய வேக வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட ரைட்டிங் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க கிரியேட்டிவ் ஒர்க் எது பண்ணாலுமே சரி, எழுதுங்க. ஏன்னா எழுத எழுத தான் ஒரு விஷயம் பயங்கரமா என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். கையில வச்சிருக்கிறது சரக்கு பாட்டில்னு நெனச்சுக்காதீங்க. இது வந்து பெர்ஃப்யூம். எனக்கு எப்பயுமே பெர்ஃப்யூம் லைட்டா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதுல இது என்னுடைய ஃபேவரைட் பெர்ஃப்யூம். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஹேர் எல்லாம் செட் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இந்த டெலிவரி வேலையில எது தெரியுமா ரொம்ப கஷ்டமான வேலை? ஒரு வீட்டு மாடி படிக்கட்டா ஏறி இறங்கி ஆர்டர் குடுத்துட்டு வர்றதுக்குள்ள கால் வலியே வந்துரும். கார்டியோவே பண்ண வேணாம் போல. அந்த அளவுக்கு கால் வலிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேன போட்டா, இவன் அதுக்கு மேல வெயில்ல ஸ்லோவா சுத்துறான். குளிர்ல வேகமா சுத்துறான். ஒண்ணும் பண்ண முடியாது. நாள் முடிஞ்சிச்சு. டாடா பாய் பாய். நாளைக்கு பார்ப்போம்.